this morning, let's turn our Bibles to Proverbs chapter 10, and I'll read verse 22. காலவேளையிலே மறுபடியும் திருப்பிக் கொள்ளும் வேதாகம பகுதிக்கு நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். Proverbs 10, chapter 10, verse 22. நீதிமொழிகள் 10:22. The blessing of the Lord makes one truly rich, and he adds no sorrow with it, neither does toil increase it. நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். We are talking about prosperity, financial and material prosperity. செழிப்பு, பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் செழித்திருப்பதை குறித்து பேசிக் கொண்டு வருகிறோம். And first of all, I showed you that prosperity is God's will for your life. God desires that you be prosperous in this life. முதலாவதாக என்னத்தை பார்த்தோம் என்றால், நாம் செழித்திருப்பது தேவனுடைய சித்தம் என்பதை நாம் பார்த்தோம். And then I told you we'll talk about how God prospers a person, how God makes a person wealthy and rich. அது மட்டும் இல்லாமல் பிற்பாடு பார்த்தோம் எப்படி ஒரு மனிதனை தேவன் ஐஸ்வரியவனாக மாற்றுகிறார் என்பதை. So that is why we started first with the two types of prosperity. ஆகவே தான் செழிப்பை குறித்து பார்க்கிற விதத்திலே ரெண்டு செழிப்பு இருக்கிறது என்ன என்பதை பார்த்தோம். Because as a believer you must understand the difference between these two types of prosperity. விசுவாசிகளாகிய நாம் இந்த இரண்டு வகையான செழிப்பு இருக்கிறதை நாம் அறிய வேண்டும். The Bible talks about how even the ungodly, the sinner, he prospers and he flourishes and he increases in wealth. ஆகவே எப்படி துன்மார்க்கனும் செழிக்கிறான், இந்த உலகத்திலே ஓங்குகிறான் என்பதை பார்த்தோம். So there is a prosperity world's way and prospering God's way. ஆகவே தான் இரண்டு வழிகள் உண்டு, தேவ வகையான செழிப்பு, உலக வகையான செழிப்பு என்று. So the Bible talks about how the ungodly and the sinner and how he also prospers in life. எப்படி துன்மார்க்கன் அவனும் இந்த உலகத்திலே செழிக்கிறான் என்பதை. And I showed you that his prosperity is the result of his self work. It comes from his self, his hard work, his smartness, his shrewdness and all these things. அவங்கிட்ட வர்றது செழிப்பு எப்படி? தன்னுடைய திறமை, சாமர்த்தியம், அவனுடைய கண்ணிங்கான வழியிலே அவன் சம்பாதிக்கிறான். But there is no blessing in that. ஆனால் அதிலே ஆசீர்வாதம் இல்லை பாருங்க. He cannot enjoy that prosperity. அந்த செழிப்பை அவன் அனுபவிக்கவே முடியாது. There is sorrow that comes with that prosperity. அந்த செழிப்போடு கூட வேதனையையும் கூடி வரும். Problems and trials and diverse temptations come with that prosperity. அந்த செழிப்போடு கூட சோதனை, கஷ்டம், நஷ்டம் எல்லாம் உண்டாகும். That is why even though they prosper and increase, they can't eat, they can't sleep, they can't be happy in life. ஆகவே தான் பாருங்க, அவங்க செழித்திருந்தாலும் அவங்களால நல்லா சாப்பிட முடியாது, நல்லா தூங்க முடியாது, நல்லா அனுபவிக்காமலே போயிடுறாங்க. You know, sometimes we Christian people look at them and we think if we just have enough money, if we have a big house, if we have cars, you know, we can really be happy in life. அவங்கள பார்த்துட்டு நாம விசுவாசிங்க கிறிஸ்தவங்க என்ன செய்றோம், இந்த மாதிரி நமக்கு பணம் இருந்தா, நல்ல வீடு இருந்தா, வசதி இருந்தா நல்லா இருக்குமேன்னு யோசிக்கிறோம் அவங்கள பார்த்து. There are many people who think if they have a lot of money then they can be happy in life. அநேக சொல்றாங்க பாருங்க, பார்த்து நமக்கு பணம் நிறைய இருந்தா சந்தோஷமா இருக்கலாம் என்று. But I tell you, I have seen some of the world's richest people. நான் பார்த்திருக்கிறேன், நான் சொல்றேன் பாருங்க, உலகத்துல பெரிய பெரிய பணக்காரங்க நான் அவங்களோட இருந்திருக்கேன். They have all the money they want, all the cars they want, they have, you know, so much of property. அவங்களுக்கு வேண்டிய காசு இருக்குது, அவங்களுக்கு வேண்டிய கார்கள் வகைகள் இருக்கிறது, சொத்துக்கள் இருக்கிறது தான். You can say that they are stinking rich. என்ன சொல்ல போனா ஸ்டிங்கிங் ரிச்ன்ற மாதிரி அந்த அளவுக்கு பணத்தினால மூழ்கி இருக்கிறாங்க. But in spite of having so much in life, they are the most saddest people on planet Earth. ஆனாலும் அவ்வளவு இருந்தும் வசதியே அவர்கள் ரொம்ப கவலைக்கிடமான ஜனங்களாக வாழுகிறார்கள். Can you imagine? They can't eat, they can't sleep, they can't laugh, they can't enjoy their prosperity. அவங்கள பழகி பாருங்க, உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, எதுவுமே நல்லா அனுபவிக்க முடியாத நிலையில இருப்பாங்க. That is the prosperity of the ungodly, the wicked person. அது வந்து துன்மார்க்கனுடைய செழிப்பு, தேவன் அற்றவனுடைய செழிப்பாகும். And I showed you how ultimately it ruins and destroys their lives. அது மட்டும் இல்லாமல் சொன்னேன் அல்லவா, கடைசியில அவனுடைய ஐஸ்வரியமே அவனை அழித்து விடும் என்றும். But we are not talking about that. We are talking about the prosperity of the godly person. ஆனால் நாம பேசிக் கொண்டிருப்பதோ தேவ மனிதன் நீதிமான் செழிக்கிறதை குறித்து. Proverbs 10:22 brings out the difference between the ungodly and the godly kind of prosperity. நீதிமொழிகள் 10
10:22 காமிக்குது பாருங்க, நீதிமானுடைய செழிப்பையும் துன்மார்க்கனுடைய செழிப்பையும் விவரித்து. So here he says, the blessing of the Lord. கர்த்தரின் ஆசீர்வாதம். See, this is the difference. இதுதான் வித்தியாசமே The பாருங்க. sinner, how he makes his way prosperous because of his self-effort, his smartness, his labor and sweat. துன்மார்க்கன் எப்படி செய்றான்? தன்னுடைய நேர்மை, தன்னுடைய சொந்த முயற்சினாலே. But this prosperity that we are talking about comes from God. It comes as a result of God's blessing upon a person. ஆனால் இங்கே பாருங்க, நீதிமானுக்கு வர்ற செழிப்பு ஐஸ்வர்யம் தேவனிடத்தில், கர்த்தரிடத்திலிருந்து, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் வருகிறவை. It has nothing to do with this self. It has nothing to do with the hard work and labor. It has nothing to do with your smartness and shrewdness. நீதிமானுடைய செழிப்புல பாருங்க, எந்த அவனுடைய திறமை கிடையாது, அங்க இடம் இல்ல, அவன் சுயநலம் கிடையாது. நீதிமான் செழிப்புல எதுமுடைய அவனுடைய வேலை கிடையாது. It has nothing to do with your effort. Everything is from God. It is the blessing of God upon a person that causes him to prosper in life. இங்க பாருங்க, நம் நீதிமானாகிய நம்மளுடைய ஐஸ்வர்யம் நம்மை கொண்டு வருவதில்லை, கர்த்தரை சார்ந்தே முழுமையாக அவரிலிருந்து வருகிறவை கர்த்தரின் ஆசீர்வாதத்தினாலே. Now we are looking at Proverbs 10:22 in a general way. Then when we come back to it, we will deal with the meaning of the word prosperity. இப்ப மேலோட்டமா இந்த நீதிமொழிகள் 10:22 பார்த்துட்டு போலாம், பிற்பாடு வந்து அது விவரமாக படிக்கலாம். Then you'll understand what it is. அப்ப உங்களுக்கு புரிய வரும் அது என்ன மெய்யாகவே சொல்ல வருகிறது என்பதை. So this prosperity that we are talking is a result of God's blessing upon a person. இந்த ஐஸ்வர்யம் தேவன் ஒருவரை ஆசீர்வதிக்கிறதினால் வருகின்றவை ஆகும். And we looked at Ephesians chapter 1 verse 3. அதுக்கு எபேசியர் 1:3 பார்த்தோம். Where I showed you that God is the source of every blessing. நம்மளுடைய ஆசீர்வாதத்தின் ஆதாரமே கர்த்தர் என்பதையும், Everything that is good comes from God. எல்லா நன்மையானவைகளும் தேவனிடத்திலிருந்து வருகின்றவை என்றும். And I showed you that God is not only interested in our spiritual life, but he is interested in every aspect of our life. நம் தேவனானவர் நம்ம ஆவிக்குரிய வாழ்வில் அக்கறை உள்ளவர் மட்டுமல்லாமல் வாழ்வின் எல்லா பகுதியின் மேலும் அவர் அக்கறை நிறைந்தவரானவர். And especially concerning the financial and the material aspect. விசேஷமாக பொருளாதாரத்திலும் பண விஷயம் செழிப்பு என்று வரும்போது ரொம்ப அக்கறையா இருக்கிறார். Sometimes the church think that money is not important. சபை ஒரு சில நேரத்துல யோசிக்குது பணம்னா அவ்வளவு முக்கியமா நமக்கு. But you read the Bible and you will find out how much God and Jesus spoke about money and thought about money. நீங்கள் வேதத்தை படிச்சு பாருங்களேன், தேவன் கர்த்தர் எவ்வளவு பணத்தை பத்தி பேசியிருக்கிறார், இயேசுவானவர் எவ்வளவு பணத்தை பத்தி பேசியிருக்கிறார் என்று கண்டடையலாம். God knows that as long as you live in this world, money is important. தேவனுக்கு தெரியும் நாம் இந்த உலகத்துல இருக்க மட்டுமாக நமக்கு பணம் தேவைன்னு. Jesus thought so much about money and how to use it. இயேசுவானவர் அவ்வளவு சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு, சொல்லி கொடுத்திருக்கிறாரு பணத்தை குறித்தும், பணத்தை எப்படி உபயோகிப்பது என்பதையும். Because some people think that God only cares for the spiritual life. That's why they talk about only the spiritual blessings. ஏன்னா சில பேர் யோசிக்கிறாங்க பாருங்க, தேவன் வந்து ஆவிக்குரிய காரியத்தை மட்டுமே அக்கறை உள்ளவர் என்ன அதே மட்டும் போதிச்சிட்டு போயிடுறாங்க. But I told you, what is the use of all the spiritual blessings when you don't have water to drink, food to eat, clothes to wear, a house to live? பாருங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும் இருந்துகிட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லாம, ஒழுங்கா இருக்கிறதுக்கு வீடு இல்லாம இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. If you don't have all these things, my friend, you can't be happy in life. இவையெல்லாம் இல்லனா சந்தோஷமா இருக்க முடியாது வாழ்விலே. So that is why I'm trying to show you that God cares even for the financial aspect of your life. ஆகவே தான் தேவனானவர் நம்ம பண விஷயத்திலும் அக்கறை உள்ளவர் என்பதை எடுத்து விவரித்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார். So that is why we went to Matthew chapter 6 verse 32. ஆகவே தான் மத்தேயு 6:32 எடுத்து நான் படித்து காண்பித்தேன். Where it talks about how it says there that God knows you, your heavenly Father knows that you have need of all these things. இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியது என்ன வேண்டியது என்பதை உங்க பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று சொல்கிறார் இயேசுவானவர். Last week because of communion Sunday I was not able to finish these things. போன வாரம் ரொம்ப நேரம் கம்மியா இருந்தது திருவிருந்தினாலே, அதனால முடிக்க முடியாம பாதியில விட்டுட்டேன். That's why I'm continuing from there and then we'll proceed further. ஆகவே தான் அதிலிருந்து நான் இப்ப ஆரம்பித்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். But he says that your heavenly Father knows that you have need of all these things. இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். See, I'm trying to show you that God not only cares for you, but he knows that you have all you need all these things in life, and he also has planned and to fulfill and meet all these needs
through the cross of Calvary. பரமபிதாவானவர் உங்களுக்கு இதெல்லாம் தேவைன்னு அறிஞ்சு வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம அந்த தேவையை அருளுகிறார். அதுக்கென்றே ஏற்கனவே கல்வாரியில எல்லாவற்றையும் செய்து முடிச்சு வச்சிருக்கிறார் பாருங்க. He cares for you. He knows that you have need of all these things. உங்க மேல அக்கறையா இருக்கிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. He has thought about all this. இவெல்லாம் யோசிச்சு எண்ணம் கொண்டு வச்சிருக்கிறாரு. He has planned for your financial and material needs. அதுக்கு என்ன ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு பண விஷயம், பொருளாதாரத்துக்கு இதெல்லாம் நான் எப்படி செய்யறது என்பதையும். And he has also made full provision through the cross for you and me. அதுக்கென்றே எல்லா காரியத்தையும் சிலுவையின் மூலமாக செய்து நிறைவேற்றி வைத்திருக்கிறார். See, many people think that God does not care about the financial aspect and material aspect. யோசிக்கிறாங்க பாருங்க, பண விஷயத்தையும் பொருளாதாரத்தையும் குறித்து தேவன் ஒன்னும் செய்யல, ஒரு அக்கறையும் இல்ல அது இல்லன்று. How many of you are parents and you have children? எத்தனை பேர் பெற்றோருங்க, உங்களுக்கு பிள்ளைங்க இருக்கு? You have children? உங்களுக்கு பிள்ளைங்க இருக்கா? Well, do you care for your children? உங்க பிள்ளைங்க மேல அக்கறையா இருக்கீங்களா? Or you just give birth to them and just leave them like cows and buffaloes to grow up in any way? Let them take care of themselves. ஆடு மாடுங்க அது வளர்ந்துக்கிற மாதிரி அப்படியே பெத்து அப்படியே அப்படியே வளர்ந்துட்டு போன விட்டுறோமா? No, you don't give birth to them and leave them like that so that they will grow up by themselves. பெற்று எடுத்து அப்படியே அவங்க தானா வளர்ந்துக்குவாங்க சொல்லி விட்டுறது இல்ல நாம. You go find water to drink, you go find food to eat, you go find your own clothes, you find do your own things. No. நீயே போய் தண்ணி தேடி குடிச்சுக்கோ, நீயே சாப்பாடு கண்டுபிடிச்சின்னு நீயே Dress எல்லாம் போட்டு திஞ்சுக்கோன்னு சொல்லி விட்டுறோமா? In fact, I know many parents that after they get children, their whole life is devoted to the child, to the children. அநேக பெற்றோர்களை பார்த்திருக்கேன், குழந்தை பிறந்த உடனேயும் தாங்க வாழ்வை முழுமையாகவே குழந்தை மேல அக்கறை காமிச்சு வளர்க்கறவங்களும் இருக்கிறாங்க. Many of them say, we don't live for ourselves anymore, we live for our children. We want them to have the best in life. இன்னும் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? இனிமேல் எங்களுக்கு என்னங்க, பிள்ளைங்க தான் இனிமேல் வளரணும்ன்றாங்க. So if you are a parent, surely you care for your child, you love your children. ஆக பெற்றோர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்க உங்க பிள்ளைங்க மேல அக்கறை காமிக்கிறீங்க, அவங்களுக்கு தேவையெல்லாம் பாக்குறீங்க. And you provide for your children food and clothes and all these things. அது இல்லாம உணவு உடை எல்லாமே நீங்க அருளுவீங்களே, எல்லாத்தையும் கொடுக்கறீங்களே. You don't tell them go to the next door and ask them for food and clothes. சாப்பாட்டுக்கும் Dressக்கும் அடுத்த வீட்ல போய் கேட்டுக்கோன்னு சொல்லி விடுறது இல்லையா? You don't tell them go ask them for money for fees. உங்க ஃபீஸ்க்கு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட வாங்கிட்டு போனா சொல்லி விடுறோம். No, you provide for your own children, and every parent wants to give their best to the children. நம்ம பிள்ளைங்களுக்கு நாம பெற்றோர்களாகிய நாம தான் எல்லாத்தையும் கொடுக்கிறோம், எல்லாத்தையும் அருளுகிறோம். அது சிறந்ததே. See, you want to buy the best clothes for your children? உங்க பிள்ளைக்கு நல்ல சிறந்த உடை வாங்குறோம். You want to give them the best food? நல்ல சாப்பாடு கொடுக்க விரும்புறோம். When you put them in a school, you don't just put them anywhere and everywhere. ஸ்கூல்ல போடும்போது எங்கயாவது எப்படியாவது ஸ்கூல்ல கிட்டன்னு பார்த்து போடுறது இல்ல. You don't say எல்லாமே ஸ்கூல் தானே, எங்க படிச்சானாவா படிச்சு என்ன பண்ண போறோம். You don't say like that. You see the best school, you want them to study in the best school. நாம அப்படி சொல்றது இல்ல, சிறந்த ஸ்கூல் தேடி பார்த்து அங்க போடுறோம். You want to give them the best education in life. வாழ்க்கையிலே நல்ல ஒரு கல்வியை கொடுக்கிறோம். See, as a parent, you care and you provide for all these needs of the children. பாருங்க, பெற்றோர்களாகிய நாம் நம்ம பிள்ளைக்கு எல்லாத்தையும் கொடுத்து அவ்வளவு அக்கறையா கவனிக்கிறோம். Then I tell you how much more our heavenly Father cares for us. நான் சொல்லுகிறேன் பாருங்க, அப்ப எப்படி நம்ம பரமபிதா எப்படி இருப்பாருன்னு. I don't know how people think that he does not care for them. எப்படி தான் ஜனங்க விசுவாசிக்கிறாங்க, நம்புறாங்க, பேசுறாங்கன்னு தெரியல. என்னத்த அக்கறை உள்ளவர் நம்ம பிதா. What makes you think that God is not concerned or God does not care for your financial and material needs? உங்க பண விஷயத்திலையும் பொருளாதாரத்திலும் மேலும் தேவன் விருப்பம் இல்லை, அக்கறை இல்லைன்னு யாரு சொன்னது உங்ககிட்ட? I tell you, if as a parent you care for your children's needs, then how much more God, our heavenly Father, cares for our needs. நம்ம பிள்ளைங்களோட தேவையெல்லாம் நம்ம அவ்வளவு அக்கறை எடுத்து செய்யறமே கேட்காமையே, அப்போ நம்ம பரமபிதா நம்ம மேல அக்கறை எடுத்து எவ்வளவு செய்யாமல் இருப்பாரா? Turn with me to a wonderful piece of scripture. ஒரு வசனத்தை பார்ப்போம். Psalm 139. சங்கீதம் 139. Psalm 139. சங்கீதம் 139. I want to show you just how much God cares for your financial and material needs. உங்க பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் தேவன் எவ்வளவு அக்கறை உள்ளவர் என்பதை காண்பிக்க போகிறேன். I want to show you that what a blessed person you are. நீங்கள் எவ்வளவு பாக்கியவான்கள்
நாட்கள் என்பதை காமிக்கிறேன் I பாருங்க. want to show you how much God has blessed you and me. உங்களையும் என்னையும் தேவன் எவ்வளவாய் ஆசீர்வதிச்சிருக்கிறார்னு காமிக்கிறேன் பாருங்க. Psalm 139 is a wonderful piece of scripture. ஒரு அருமையான சங்கீதம் 139. It's a Psalm of David. சங்கீதம் தாவீது எழுதினவை. Verse 17. First I'll read verse 17. 17ஆம் வசனத்தை பார்க்கிறோம் He முதல்ல. says there, how precious also are your thoughts to me, O God, and how great is the sum of them. தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். Now the word precious I told you is used for something that has immense value on it. பாருங்க, அருமையானவைகள் என்றெல்லாம் சொல்லும் பொழுது அது விலையேற பெற்றவைகளை பொக்கிஷம் என்று ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. That is why diamonds and rubies and all that, even they are so small, they are called precious stones. உங்க ஆலோசனைகள் எவ்வளவு பொக்கிஷமானவைகள்னா இந்த வைரம் பொன் வெள்ளி எல்லாம் அதெல்லாம் எப்படி பொக்கிஷம் போல கற்கள் இருக்கிறதோ அதை குறித்து பேசுகிறவை. The diamonds may be small, but it has immense value. It's very precious. வைரம் சின்னதா இருந்தாலும் அவ்வளவு விலை மிக்கது. So that is why the psalmist uses this word here concerning God's thoughts towards us. தேவன் நம்ம மேல் கொண்டிருக்கிற எண்ணம் ஆலோசனை குறித்து இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார். He's talking about the thoughts that God has towards us, and he says, how precious are your thoughts towards us. அதை குறித்து சொல்லுகிறார் சங்கீதக்காரன், தேவனே உமது ஆலோசனை எனக்கு எத்தனை பொக்கிஷமாக இருக்கிறது என்று. And then he says, how great is the sum of them. அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். But what thoughts is David talking about here? இங்க எண்ணத்தை ஆலோசனை குறித்து சங்கீதக்காரன் பேசுகிறார். He's saying, how precious are your thoughts towards me. But my question is, what thoughts is he talking about? என்னை குறித்து இருக்கிற ஆலோசனை எண்ணங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கில வேதாகமத்தில். என்னை குறித்த எண்ணங்கள் எவ்வளவு பொக்கிஷமானவைகளா இருக்கின்றன என்று. He's thinking about God's thoughts towards him. But what thoughts is God thinking towards David? தாவீது பாடுகிறான், அவனை குறித்த எண்ணம் தேவன் வைத்திருக்கிறது அவ்வளவு பொக்கிஷமா இருக்கிறது. என்ன எண்ணம் அது? He mentions it in the next verse itself. அடுத்த வசனத்துல சொல்றார் பாருங்க. In verse 18. 18ல. This is a scripture that I love so much. ரொம்ப பிடித்தமான வசனம். If you ever wondered, God loves you, God cares for you, and He is concerned about your financial and material needs. நீங்க யோசிச்சீங்கன்னா என் மேல் தேவன் அன்பா இருக்கிறாரா, அக்கறையா இருக்கிறாரா, நீ நினைக்கிறாரா, பண விஷயத்தையும் பொருளாதாரத்தையும் இருக்குதா, எனக்கு ஏதாவது முன்னேற்றம் நினைச்சீங்கன்னா, may the Spirit of God give you a revelation of this verse. பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை இந்த வசனத்தை குறித்த வெளிப்பாட்டை அருளுவாராக. So he says in verse 18. 18ல சொல்லப்பட்டிருக்கிறது. He's talking about God's precious thoughts. What are these precious thoughts towards him? என்ன பொக்கிஷமான எண்ணங்கள் தான் என்ன நம்மை குறித்தவை. In verse 18 he says, if I should count them, they would be more in number than the sand. When I awake, I am still with you. அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம், நான் விழிக்கும் போது இன்னும் உம்மண்டையில் இருக்கிறேன். If I should count them, they should be more in number than the sand. அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். What is he talking about? What thoughts are they? என்ன மாதிரி எண்ணங்கள்? Well, I'll tell you, they are thoughts about financial and material well-being. It's talking about the blessings of God. தேவனுடைய ஆசீர்வாதம், பண விஷயத்தையும் பொருளாதாரத்தை குறித்த எண்ணத்தை குறித்து சொல்லுகிறார். He's talking about how much God has thought about him, and how much God has planned, and how much God has provided to bless him. தேவன் எவ்வளவாய் ஆசீர்வதித்து எவ்வளவாய் பண விஷயத்திலும் பொருளாதாரத்தையும் எண்ணம் கொண்டு வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார். He's talking about the blessings of God. தேவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறார். Because in verse 17 he talks about God's precious thoughts, and immediately in verse 18 he says, if I should start counting those blessings, they are more in number than the sand. 17 வசனத்துல என்ன சொல்றாரு? என்னை குறித்து வைத்திருக்க எண்ணங்கள் பொக்கிஷம் போல இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் குறித்து சொல்லுகிற எண்ணத்தை குறித்து 18ஆம் வசனத்துல அவைகளை எண்ண போனால் மணலத்தனைக்கும் மேலா இருக்கிறது என்று. Well, I tell you my friend, you want to know how much God has planned for your life and how much of blessings he has in store for your life? நண்பர்களே, உங்க வாழ்வுக்காக என்னெல்லாம் திட்டம் வைத்திருக்கிறார், எப்படியெல்லாம் விசேஷமாக இருக்கிறது என்று அறிய வேண்டுமா? Here is a verse that brings out this wonderful truth. I think
Nowhere else is explained so explicitly in the Bible like David. இங்கே தாவீது சொல்லப்பட்டிருக்கிற இந்த வாக்கியத்தை விட வேற எந்த இடத்திலும் அவ்வளவா விவரிக்கவில்லை தேவனுடைய எண்ணம் திட்டம் உங்க பண விஷயத்தை குறித்தவை. He wants you to get a picture of the blessings of God, that how much God has in store for your life. உங்க வாழ்வுக்கு என்று தேவன் வைத்திருக்கிற எண்ணம் என்ன என்பதை விவரித்து காண்பிக்கிறார் பாருங்கள் சங்கீதக்காரன். And how to describe it, how to make you understand about the blessings that God has for you. தேவன் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை எப்படியெல்லாம் சொல்லலாம் என்று எண்ணுகிறார் பாருங்கள். Well, here he uses a figurative speech. இங்கே ஒரு உதாரணமாக உவமை கொண்டு விவரிக்கிறார் அவருடைய எண்ணங்களை. He says, if I start counting the blessings of God, how much God has for me. என்ன சொல்கிறார்? தேவன் வைத்திருக்கிற எண்ணங்களும் திட்டங்களும் நான் எண்ண போனால், if I start counting to find out and to know how many blessings God has for me, தேவன் எனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன என்று நான் ஆராய போனால், he says they are more in number than the sand. அவைகள் மணலை பார்க்கிலும் அதிகமாம். You know, there's a song that we sing in English and Tamil also. தமிழ்ல ஆங்கிலத்துல ஒரு பாட்டு பாடுறோம் இங்க. Count your blessings one by one, they say. அங்க சொல்றது எண்ணி பார் நீ செய்த நன்மைகளை என்று. Well, I think the words have to be changed. அந்த வார்த்தை மாற்ற வேண்டும் கொஞ்சம். It's not count your blessings one by one. After you read this scripture, you have to sing it. Count your blessings ton by ton. அது எண்ணி பார் உன் கர்த்தர் செய்த நன்மைகளை என்பது எண்ணி பார் அவர் செய்த அதிகமான நன்மைகள் என்று சொல்லப்பட வேண்டும். That is exactly what the scripture is talking about. It's talking about the tons and tons and tons and tons of blessing that God has for your life and my life. தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கென்று வைத்தவை கோடான கோடி கோடான கோடி கோடான கோடி ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் நமக்கென்று. So how to help you understand how much blessings God has for you? அது உங்களுக்கு உதவி செய்யும். தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதம் எவ்வளவு என்று கண்டுபிடிக்க He uses this figurative speech. இந்த உவமையினால இந்த உதாரணத்தை குறித்து நமக்கு விளக்குகிறார் So சங்கீதக்காரன். I challenge you. நான் சொல்கிறேன், Try it and see. நீங்க எண்ணி, நான் சவால் விட்டு சொல்கிறேன், நீங்கள் எண்ணி பாருங்களேன். This will give you an idea and a picture of how much blessings God has in store for your life. உங்களுடைய வாழ்வுக்கு என்று தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன என்று நீங்கள் எண்ணினால் உங்களுக்கே உற்சாகம் வரும். Well, take a mug of sand. ஒரு கைப்பிடி மணல் எடுத்து பாருங்க. He's talking about more in number than the sand. That means he's talking about the seashore. He said, கடலில் இருக்கிற மணலை காட்டிலும் அதிகமானவை என்று சொல்லப்படுகிறது. He's talking about the whole seashore. அங்க கடல் மணல் இருக்கு இல்லீங்களா, அதை விட அதிகமா. But forget about that, because that is almost impossible for anyone. அந்த கடல் மணலை என்றது ரொம்ப முடியாத சாத்தியம் இல்லாமதான். Even the greatest scientist with all the technology will never be able to count the grains of sand on the seashore. எப்பேற்பட்ட விஞ்ஞானி ஞானவானா இருந்தாலும் ஆராய்ச்சி கூடத்தை வச்சு கடல் மணலை என்னன்னா கூட எண்ண முடியாது அவங்களால. It is almost impossible to do அது it. முடியாதது அவர்களால. So forget about the seashore, the grains of sand on the seashore. ஆகவே கடல்ல இருக்கிற மணலை விட்டுருங்க, அதை விட்டுறலாம். இப்போ Just take a mug of sand. ஒரு Mug of sand. மக். Yeah. ஒரு மக்ல ஒரு மணல் எடுங்களேன், ஒரு மக்ல எடுத்து. And you try counting the grains of those sand. அந்த மணல் இருக்கிற அந்த மணல்களை ஓனா எண்ணி பாருங்க. Try it, my friend. பாருங்க. You'll never be able to do it. முடியவே முடியாது உங்களால. You'll never be able to do it. அதை செய்யவே முடியாது. That is what the psalmist is saying here. அதை தான் இங்க சங்கீதக்காரன் சொல்றார். What is he trying to say? என்ன சொல்ல வருகிறார்? He's trying to say that God has so much for you and me that you just cannot count them. என்ன சொல்கிறார்? தேவன் வைத்திருக்கிறவை, செய்து வைத்திருக்கிறவை உங்களால என்ன முடியாதவை என்று சொல்கிறார். Amen. Amen. I don't know what makes people think that God does not care for them, God does not love them, God does not provide for them. இப்படி இருக்கும் பொழுது எப்படிதான் கிறிஸ்தவங்க தேவன் எனக்கு மேல அக்கறை இல்ல, தேவன் என் மேல அன்பு இல்லன்னு எப்படி சொல்றாங்கன்னு தெரியல. I tell you, if you are a person who thinks that God does not care for you, God is not concerned about your need. நீங்க இப்படி பண்ண மனுஷனா தேவன் என் மேல அக்கறை இல்ல, அன்பு கூடுறதுல கவலை இல்லாம இருக்கிறார்னு எண்ணுவீர்கள் என்றால், and if you are thinking that God is not interested in your financial and material welfare and well-being, பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் தேவனுக்கு அக்கறை இல்லை என்று எண்ணுவீர்கள் என்றால், then something is terribly wrong with you, my friend. உங்களோட ஏதோ ஒரு காரியம் தவறா இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. One is, either you must be ignorant about God's word. ஒண்ணு நீங்க தேவனுடைய வார்த்தை குறித்து அறியாதவங்களா இருக்கணும். You must be totally ignorant about God's word. தேவனுடைய வார்த்தை குறித்து ஒண்ணுமே
தெரியாம குருடனா இருக்கணும். If not, you must be stupid or dumb to say such a thing. இல்லனா பைத்தியக்காரனா இருக்கணும். Come to the word and see how much God has planned for you. வந்து பாருங்கள் தேவனுடைய வார்த்தையிலே தேவன் நமக்கு செய்தவை எவ்வளவு என்ன என்பதை. You know, David was an ordinary shepherd boy. தாவீது சாதாரண இடையன், நாடு மேய்ச்சிட்டு இருந்தவர். He understands what the blessings of God is. தேவனுடைய கர்த்தரின் ஆசீர்வாதம்னா என்னன்னு அறிந்து வைத்தவர். He knows how much blessings that God has for his life. அவருடைய வாழ்வுக்கென்று தேவன் எவ்வளவு வைத்திருக்கிறார் என்று எண்ணம் கொண்டவர். He knows that God cares for his financial and material wealth. அவருடைய பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் தேவன் காரியங்களை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார் என்று நல்ல தெரிந்தவர். He knows that God wants him to prosper. அவன் வாழ்விலே செழித்தோங்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று அறிந்தவரானவர். He understands the blessings that God has for his life. அவருடைய வாழ்வுக்கு என்று தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை எண்ணம் கொண்டவர். That is why you read his life. ஆகவே தான் தாவீது வாழ்வை படிச்சு பாருங்களேன். From an ordinary shepherd boy in a village. ஆடு மேய்க்கிற இடையனா இருந்தவன். You know, sometimes when I go to villages, this is what I preach. கிராமத்துல சில நேரத்துல நான் போனா இதுதான் பிரசங்கிச்சு சொல்லுவேன். Because in the village, you know, most of them think, well, they can't do anything. They think they don't have education. கிராமத்துல இருக்கிறவங்க இப்படிதான் யோசிப்பாங்க, என்ன இந்த கிராமத்துல எனக்கு படிப்பே இல்லையே. They think they are not significant, they are not important. கிராமத்துல இருக்க நான் என்ன ரொம்ப முக்கியமா மற்றவங்களுக்குலாம் நினைக்கிறாங்க. They think they cannot achieve anything in life, cannot accomplish anything in life. வாழ்விலே நான் ஒண்ணும் சாதிக்க முடியாது, என்னால செஞ்சு முடிக்க காரியம் ஒண்ணும் சாத்தியமில்லை என்று நினைக்கிறார்கள் கிராமத்துல இருக்கிறவங்க. Many of them say, நான் ஆடு மேய்க்கிறேன் பாஸ்டர், நான் மாடு மேய்க்கிறேன், நான் என்ன பண்ண முடியும்? They'll say. This is what they say. Now what I tell them? There was one person like you who was a shepherd. நான் சொல்லுவேன், சொல்லியிருக்கிறேன் அவங்க கிட்டயும் போய் கிராமத்துல இருக்கவங்க, ஆடு மேய்க்கிற மாடு மேய்க்கிற பேசாதீங்க, உங்கள மாதிரியே ஒருத்தர் இருந்தாரே. But he became the king of Israel. அவர் இஸ்ரவேலுக்கு ராஜாவானாரே. Don't underestimate yourself, my friend. ஆகவே நண்பர்களே, உங்க வாழ்வை சாதாரணமா எண்ணிட்டு போய்டாதீங்க. I tell them, even forget about the Bible. நான் சொல்லுகிறேன், சரி வேதத்தையே விட்டுருங்களே. At least look at history and learn from history. சரித்திரத்தை பார்த்தாச்சுனா கத்துக்கொள்ளுங்களே. You know how many people who came from villages, people were not even educated, but have been the chief ministers of countries and states. எத்தனை கிராமத்துல இருந்து வந்தவங்க சீஃப் மினிஸ்டரா இருக்கறாங்க உங்க தேசத்துக்கெல்லாம். They don't know all these things. இதெல்லாம் தெரியல. And they simply just eat and live and just while away their life. They think, you know, they're not significant. They can't accomplish anything. அதாவது ரொம்ப முக்கியமா ஏதோ சாதிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல பாருங்க. வெறும் சாப்பிடுறது, தூங்குறது, வேலைக்கு போறது இதேதான். Even when they come to church, இப்படிதான் போறாங்க. சபைக்கு வந்தாலும் இப்படியே தான் சாதாரணமா ஒண்ணும் இல்லாதவங்கள போல. But as I keep speaking to them and telling them about God and his word and what they can accomplish in life. அப்படிப்பட்டவர்களிடத்திலே தேவனுடைய வார்த்தையை போதித்து அவர்கள் என்னெல்லாம் சாதிக்கலாம் என்று சொன்ன உடனே slowly people who are like this now become like this. தலை குனிஞ்சிருக்கிறவங்க நிமிர்ந்து நிப்பாங்க. Then afterwards they come and talk to me. அப்புறமா என்கிட்ட வந்து பேசுவாங்க. They say, yeah, now only we understand. இப்பதான் புரியுது பாஸ்டர். See, nobody has told them all these things. இதெல்லாம் உங்களுக்கு யாரும் சொன்னது கிடையாது. David was an ordinary shepherd boy, you know, taking care of sheep there, living in a village there. பாருங்க, தாவீது ஒரு கிராமத்துல இடையனா அவனுடைய ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தான் சின்ன பையனா. But you read his life. அவனுடைய வாழ்வை குறித்து படித்து பாருங்களேன். You see how much of wealth he had. அவனுக்கு கடைசில எவ்வளவு சொத்து இருந்தது தெரியுங்களா? When they wanted to build the temple, he gave so much from the treasury. தேவாலயத்தை கட்டணும்னு சொல்லும்போது தன்னுடைய சொத்துல இருந்து பொக்கிஷத்தை வந்து எவ்வளவு எடுத்து கொடுத்தான் தெரியுங்களா? And even from his personal money, he gave so much, contributed so much. ஊர்ல இருந்து காசு எடுத்து கொடுக்காம தன்னுடைய சொந்த காசுல இருந்து எவ்வளவு எடுத்து கொடுத்தான் தெரியுங்களா தேவனுடைய ஆலயத்துக்கு? Ordinary shepherd boy became a king and was blessed with so much. சாதாரண ஆடு மேய்க்கிற இடையன் தேவனால ஆசீர்வதிக்கப்பட்டு அவ்வளவு ராஜாவாய் செல்வனாய் இருந்தான். Here is a person who truly has a revelation of God and understands God. இங்க இருக்கிறார் ஒரு மனிதன் மெய்யாகவே தேவனை குறித்த வெளிப்பாடு எண்ணம் உடையவராக இருந்தவர். He is not sitting down there in the village and grazing sheep and saying, oh God, you don't care for me. Oh God, you're not concerned about me. Oh God, you're not doing anything about my financial and material needs. அங்க தாவீது உட்கார்ந்து சின்ன கிராமத்துல ஆடுக்கு முன்னாடி துதிச்சுக்கினு, ஐயோ ஆண்டவரே எனக்காக ஒண்ணு செய்யலையான்னு பாடிக்கின்னு, ஒண்ணு எனக்கு மேல அக்கறை இல்லாம நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு இல்ல பாருங்க. Now what is he saying? என்ன சொன்னா தெரியுங்களா? Oh God, how precious are your thoughts towards me. ஓ தேவனே, எவ்வளவு ஆலோசனை
எத்தனை எண்ணங்கள் என்னை குறித்தவை நீர் He's வைத்திருக்கிறீர். saying, God, I thank you because you are thinking wonderful thoughts about me. You are always thinking about me. ஓ தேவனே, என்னை குறித்து எப்பொழுதும் எண்ணம் கொண்டிருக்கிறதுக்கா ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொன்னான். Amen. ஆமென். Never again speak words like that. இந்த That மாதிரி God doesn't care and He's not concerned. தேவனின் மேல் அக்கறை இல்லை என்ற ஒரு வார்த்தை இனிமேல் சொல்லாதிருங்கள். I tell you, my friend, you must be ignorant if you talk like that. இப்படி பேசுனீங்கன்னா உங்களுக்கு அறியலைன்னு அர்த்தம். God is concerned about you. He's constantly thinking about you. His eyes are always upon you. தேவன் எப்பொழுதுமே உங்கள் மேல் எண்ணம் கொண்டு கண்களை வைத்து எப்பொழுதுமே எண்ணம் கொண்டிருக்கிறார். So He says that God has so much of blessings concerning Him. என்ன சொல்கிறார்? என்னை குறித்து அவ்வளவு எண்ணம் வைத்திருக்கிறார் என்று தாவீது. He says, if I begin to count those blessings, they are more in number than the sand. மணலை காட்டிலும் அதிகமானவை உம்முடைய நன்மைகள் என்று சொல்கிறார். In other words, He is saying, he's talking about it is, unimaginable and unthinkable that the blessings that God has in store for you and me. என்ன சொல்கிறார் என்றால், எனக்காக தேவன் வைத்திருக்கிற எண்ணங்கள் யோசித்து கூட பார்க்க முடியாது என்னாலே என்று. That is why Paul says, ஆகவேதான் பவுல் விதமாக சொல்லியிருக்கிறார். no mind has ever imagined, no ear has ever heard, no heart has ever conceived the great and the glorious and the wonderful things that God has prepared for all those who love Him. என்ன சொன்னார் பவுல்? தேவன் தன்னை நேசிக்கிறவர்களுக்கென்று வைத்திருக்கிறவைகள் எண்ணங்கள் என்னவும் இல்லை, மனிதனுடைய சிந்தனையிலே தோன்றவும் இல்லை, இருதயத்திலே அறியவும் இல்லை என்று சொல்கிறார். Same thing He says it. அதேதான் சொல்கிறார் Says பாருங்க. no ear has ever heard. That means nobody has heard how much God has in store for us. தேவன் நம்மளுக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவை இதுவரைக்கும் செவிகள்ல கேட்கவே இல்லையே, அவ்வளவு இருக்குது என்று No சொல்கிறார். eye has seen the blessings that God has in store for தேவன் us. வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இதுவரைக்கும் கண்கள் காணவும் இல்லை என்று சொல்கிறார். No mind can imagine and fathom the blessings. தேவனுடைய ஆசீர்வாதத்தை எந்த எண்ணத்தினாலும் எண்ண முடியாமல் இருக்கிறது அவ்வளவா என்று. No heart has conceived it. இன்னும் இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று சொல்கிறார். That is why in the next verse he says, ஆகவேதான் நான் சொல்கிறார் பவுல் தொடர்ந்து, but the Spirit of God has revealed these things to us. ஆனால் பரிசுத்த ஆவியானவரோ இவைகளை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். Unless the Holy Spirit, the Spirit of God, reveals and opens up your eyes of understanding, you'll never begin to understand how much God has in store for your பரிசுத்த life. ஆவியானவர் நம் இருதயத்திலும் சிந்தனையிலும் இந்த வெளிப்பாட்டை கொடுக்கவில்லை என்றால் தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்மால யோசிக்கவே முடியாது, அறியவும் முடியாது. This is what is lacking in the church today. இதுதானே சபையில இன்னைக்கு குறைவாக இருக்கிறது. They have a mental knowledge about scripture, வசனத்தை குறித்து சும்மா அறிவுபூர்வமாய் அறிந்து வைத்திருக்கிறார்கள். but they don't have a revelation knowledge of it. அவைகளை குறித்து வெளிப்பாட்டின் அறிவு இல்லையே. See, you cannot understand these things unless the Spirit of God opens up and reveals these things to you. இவைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நம் இருதயத்திலே தொடர்ந்து வெளிச்சமூட்டினாலே ஒளியே நம்மால அறிய வர முடியாது. Paul says if you are a believer, then the Spirit of God lives in you. அவர் பவுல் சொல்கிறார், விசுவாசிகளாய் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரே. And he says God has revealed these things unto us. இவைகளையோ பரிசுத்த தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமா நமக்கு வெளிப்படுத்தினாரே. That means the Holy Spirit is the only one that can show you how much God has in store for you. அப்படினா என்ன அர்த்தம்னா, தேவன் வைத்திருக்க அனைத்து காரியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியும், வெளிப்படுத்த முடியும். How many Christians understand this? இது எத்தனை கிறிஸ்தவங்க தான் அறிஞ்சு வச்சிருக்காங்க. They go to church, they read the Bible, they do everything, but they never understand how much God has in store for சபைக்கு them. போறாங்க, பைபிள் எடுத்துட்டு போறாங்க, வாசிக்கிறாங்க, ஆனா தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் எவ்வளவு என்பதை அறியாதிருக்கிறார்களே. We have just narrow-minded and petty-minded, Christian people. கிறிஸ்தவங்க ரொம்ப குறுகின மனசு, ஒரு சீப்பான மனசை வச்சு நிற்கிறாங்க கர்த்தரை குறித்து. Little if you are blessed in life, everybody's eyes coming out. கொஞ்சம் ஒருத்தர் நல்ல வாழ்வில ஆசீர்வாதமா மேல வந்துட்டாங்கன்னா எல்லாருக்கும் அவங்க மேல தான் போகும். If you just husband and wife and you have one child, அதுவும் கணவர் மனைவி அந்த ஒரு புள்ள இருந்துச்சுன்னா, and if you have a nice big house and if you have a double bedroom, அதுவும் பெரிய வீடு இருந்து நிறைய பெட்ரூம்ஸ் இருந்தா people come and look at it, அது வந்து பாப்பாங்க ஜனங்க, and they'll say, தேவையா உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம், அவ்வளவு பெரிய வீடு? ஒரு புள்ளைய வச்சுக்கின்னு இவ்வளவு பெரிய பெட்ரூம் தேவையா? Literally, when I sometimes
go to dedicate some houses. I hear things like this. நான் போய் சில வீடுகளை பிரதிஷ்டை பண்ண போனா இந்த மாதிரி பேச்செல்லாம் அங்க வருது நான் கேட்டிருக்கேன். Newlywed couple got married and they took a house. புதுசா கல்யாணம் பண்ண தம்பதிங்க ஒரு வீடு எடுத்தாங்க. Nice hall, beautiful house, new house. நல்ல புது வீடு, நல்ல ஹால் இருக்கு. Beautiful kitchen, nice, double bedroom. நல்ல சமையல் கட்டு, நல்ல ரூம் 2 ரூம் இருந்தது. So he had a dedication service there. அங்கவே பிரதிஷ்டை பண்றதுக்கு ஆராதனைக்கு போயிருந்தேன். And as I went to dedicate the house there, அங்க போய் பிரதிஷ்டை பண்ணலாம்னு வீட்டுக்கு போனேன். some women folk are talking there. சில பெண்கள் ஒரு குரூப் உட்கார்ந்து பேசுது. Now only he got married. இப்போதானே கல்யாணம் ஆச்சு. Didn't even get children. No children yet. இன்னும் குழந்தை கூட பிறக்கல. After 1 year only they'll get a child. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் குழந்தையே பிறக்க போகுது. Then why they want double bedroom? Single bedroom is not sufficient. இப்போ எதுக்கு இந்த டபுள் பெட்ரூம் ஒரு ரூம் போதாதா? Why they have to pay so much? எதுக்காக அவ்வளவு காசு இதுக்கு தேவையா? As if they are paying the rent. ஏதோ அவங்க தான் காசு கொடுத்த மாதிரி. Or as if they gave money to buy the house. இல்லனா வீடு வாங்குறதுக்கு இவங்க காசு போட்ட மாதிரி. Mentality is like that. பாருங்க மனசு அப்படி. Lot of people say don't spend too much. சொல்லுவாங்க ரொம்ப செலவு பண்ணாதீங்க. I tell you because they don't understand God. தேவனை அறியாததனால தான் இந்த பேச்சு. They don't understand God's word, my friend. தேவனுடைய வார்த்தையை அறிவில்லை. They don't understand the God that we serve, worship and we preach. நாம பிரசங்கிக்கிற தேவனை தெரியல, நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்னு தெரியல. I tell you there's no lack, no shortage, nothing in God. தேவனிலே ஒரு குறைச்சல் இல்ல, ஒரு தேவையும் இல்ல. Our God is a God of abundance. நம் தேவன் சம்பூரணத்தின் தேவன். That is what I'm going to talk about. I'm going to show you how when God takes a person and when God begins to bless a person, then abundance and he'll begin to overflow in his life. அதான் நான் வருங்காலத்திலே காண்பிக்க போகிறேன். ஒரு மனுஷனை தேவன் எடுத்து ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார்னா அவனை சம்பூர்ணத்திலே கொண்டு போய் நிறுத்துவார். Because that's his nature. ஏன்னா அது அவருடைய சுபாவம் பாருங்க. That's his nature. அது அவருடைய குணம். He always gives according to his status. அவர் எப்பொழுதுமே அவருக்கு தகுதி மாதிரி தான் நம்மளை ஆசீர்வதிப்பார். For you it may be abundance and overflowing, but for him it is nothing. சில்லற காசு மாதிரி. நம்மளுக்கு என்னமோ அவர் ஆசீர்வதிச்சோன்னா அப்படி பெருசா இருக்கலாம். ஆனா அவருக்கோ அது அவர் தகுதிக்கு தகுந்த ஆசீர்வாதமா இருக்கிறது சம்பூரணம் என்பது. அவருக்கு சில்லற காசு மாதிரி. For you it is abundance, it is so much, but for him it is nothing. உங்களுக்கு என்னமோ அது சம்பூர்ணமும் வளைந்து ஓடுதலுமா இருக்கும். ஆனா தேவனுக்கு சின்ன செலவு மாதிரி. Because he created the whole world, the whole universe. ஏன்னா அவர் இந்த உலகம் முழுவதையுமே படைத்தவர். He is the one who created the silver and the gold and all the precious stones. இங்கே பூமியில் இருக்கிற அனைத்து வெள்ளி, பொன்னு, தங்கம், வைரம் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவரே அவர்தான். All the wealth and all of the universe belongs to him because he created it and he put it there for you and me. உலகங்கள் அனைத்துமே அவர் படைத்தவை, அவர்தான் அவைகளெல்லாம் வைத்தாரும் கூட. Sometimes we all look at Bill Gates and says he's number காசு. Bill Gates பார்த்துட்டு ஐயோ இவர்தான் உலகத்திலே பணக்காரர், ரொம்ப காசு இருக்கு. Yes, for people he may be the number 1 man, richest man on planet Earth. உலகத்துல மனுஷங்களுக்கு மத்தியில ஒருத்தனா இருக்கட்டும். But when you compare him to God, ஆனால் அவனை கடவுளோட ஒப்பிட்டு பார்த்தா I tell you it's absolutely nothing that what he has compared to God. அவனுக்கு இருக்கிற தேவனோட ஒப்பனை பார்த்தோம்னா அவனுக்கு இருக்கிறது ஒண்ணுமே இல்ல. Because even what he has belongs to God only. God only gave it to him. அவங்கிட்ட இருக்கிறதும் தேவனுடையது. ஏன்னா தேவன் தான் கொடுத்தாரே. See, people don't understand God. தேவனை அறியல பாருங்க ஜனங்க. Our God is a God of abundance and when he blesses a person, this is what happens. It begins to overflow in abundance. அவர் சம்பூர்ணத்தின் தேவன். ஆகவே அவர் ஆசீர்வதிக்கும் போது வழிந்தோட தான் செய்யும். So that is what David is saying here. அதனை சங்கீதக்காரன் சொல்லி He said, you want to know how much God has blessed you and how much of blessings he has for you? தேவன் உங்களை எவ்வளவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று அறிய வேண்டுமா? And if you start counting them one by one, அவைகளை என்ன வேண்டுமா ஒன்றன் பின் ஒன்றாக, or if you start counting them ton by ton also, கோடையா என்ன வேண்டுமா? and he says after you count all the grains of the sand of the sea there, சொல்லுகிறார் கடல் மணலில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்தாலும். No, I'm not talking about the mug, I'm talking about all the grains of the sand that is in the sea. அதாவது சும்மா சின்ன அளவு மக்ல இருக்க மண்ணை பத்தி பேசல. உலகத்துல இருக்கிற கடல்ல இருக்கிற கடற்கரையில இருக்கிற மணல் எடுத்தோம்னா, even if you have counted all that, அவைகள் எல்லாமே எடுத்து எண்ணினாலும், he says God has much more blessings than all that. இவைகளை காட்டிலும் தேவனானவர் அதிகமாய் வைத்திருக்கிறார். அது அதிக
அதிகம் என்கிற வார்த்தை சொல்கிறார். He's bringing out the notion here of unthinkable, unimaginable blessings God has for you. கொண்டு வந்து சொல்லி கொடுக்கிறார் என்றால் நம்மளால என்ன முடியாது, நம்முடைய சிந்தனையில யோசிக்க முடியாதது என்பதை காண்பிக்கிறார். Wake up, my friend. விழித்தெழும்புங்கள் நண்பர்களே. Don't just be content with what you have right now. நீங்க உங்களுக்கு இப்ப இருக்கிறதை கொண்டு திருப்தியா இருக்காதீங்க. Don't be happy with what you have just now. உங்களுக்கு இப்பொழுது இருக்கிற நிலைமையை குறித்து திருப்தியா இருக்காதீங்க. A lot of people live in a comfort zone. ஏன்னா அநேகர் சௌகரியமான வாழ்வை தேடுகிறார்கள். You know what the comfort zone is? சௌகரியமான வாழ்வு என்ன தெரியுமா? Having enough for all your needs. தேவையானது எல்லாம் இருந்துச்சுன்னா அதுதான் சௌகரியமான வாழ்வு. You are able to pay all your bills, buy the clothes, buy the food, have a little extra money. எல்லாத்துக்கும் காசு செலவு பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. You don't have to borrow for anything. எதுக்கும் யார்கிட்ட போய் கை ஏந்த வேண்டியதில்லை. A lot of people are very happy in the comfort zone and they're thanking God for it. இந்த மாதிரி சௌகரியமான இருக்கிற வாழ்வை பார்த்துட்டு ஜனங்க எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். I tell you, that is not God's will and plan and purpose for your life. அதுவல்ல தேவனுடைய நோக்கம் திட்டம் உங்களுக்கு என்று இருப்பதும் கூட. No, God has much more than what you have and what you are enjoying right now. இப்பொழுது வாழ்விலே என்ன வைத்துக் கொண்டு அனுபவித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ அதை விட அதிகமாய் கொடுக்க இருக்கிறாரே. God has countless blessings for you and me, my friend. என்ன முடியாத ஆசீர்வாதங்களை தேவன் வைத்துக் கொண்டு இருக்கிறார். So wake up to that. விழித்தெழும்புங்கள் அந்த வார்த்தைக்கென்று. Like David, get a revelation of this. தாவீதை போல வெளிப்பாட்டை உடையவர்களாக இருங்க. Go home. வீட்டுக்கு போங்க. Start, dreaming about these things. இவைகளை குறித்து உட்கார்ந்து கற்பனை பண்ணுங்க. Start thinking about the blessings that God has for your life. உங்க வாழ்வுக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை யோசித்து பாருங்கள். And then you begin to understand just how much God has for you. அப்பொழுது அறிய வருவீர்கள் தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிறவை எவ்வளவு என்பதை. You'll never be the same again, my நீங்கள் friend. பழையவளாகவே இருக்க மாட்டீர்கள் நண்பர்களே. David understood that. தாவீது அதை அறிந்து கொண்டார். He was not worrying about these things. He was thinking about God's thoughts towards him. அதை குறித்து கவலைப்படாம உட்கார்ந்து தேவன் தன்மேல் கொண்டிருக்கிற எண்ணத்தை குறித்து எண்ணி He கொண்டிருந்தார். knew that God had precious thoughts towards him. அவன் மேல் தேவன் விசேஷமாக எண்ணம் கொண்டிருக்கிறான் என்றதை அறிந்திருந்தானே. That is why his life was changed and ஆகவே transformed. தான் அவன் வாழ்வு மாற்றப்பட்டு மறுரூபமாக்கப்பட்டது. That is why he was blessed so much. அவதான் அவ்வளவு ஆசீர்வாதத்தை தாவீது உடையவனானான். Okay, come back to Proverbs 10:22. இப்ப நீதிமொழிகள் 10:22 பார்ப்போம். Says that the blessing of the Lord, it make it rich. சொல்கிறது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். Now I told you, even the ungodly and the sinner, sometimes they prosper and they become, wealthy. நான் சொன்னேன் அல்லவா, உலகத்துல இருக்க துன்மார்க்கனும் செழிக்கிறான், நல்லா இருக்கிறான். And they also increase in riches at times. அவங்களும் ஐஸ்வரியத்திலே பெருகுறாங்க. So what does Proverbs 10:22 talk about when it says that the blessing of the Lord, it make it rich? இங்க இந்த வசனம் சொல்லுகிறதே கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் என்று. அதோட அர்த்தம் என்ன? He's talking about how when God begins to bless a person, எப்படி ஒரு மனிதனை தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார்னா, it begins to accumulate and increase and overflows. அது சேர்க்கப்படும், மேலே மேலே போட்டு வழிந்தோட ஆரம்பிக்கும். See, this is what it means. Now I'll show you the difference between the prosperity of the ungodly and the prosperity of the godly. பாருங்க, இதை கொண்டு நான் துன்மார்க்கனுடைய ஐஸ்வரியத்தையும் நீதிமானுடைய ஐஸ்வரியத்தையும் கொண்டு விளக்கப் போகிறேன். This blessing comes from God, the source is God. நீதிமானுக்கு ஆசீர்வாதம் கர்த்தரிடமிருந்து வருகிறது. கர்த்தர் தான் ஆதாரமாய் It has இருக்கிறார். nothing to do with self effort and hard work and labor and sweat and all these things. நீதிமானுக்கு தன்னுடைய சுய வேலையோ தன்னுடைய சாமர்த்தியமோ வேர்வையோ அல்ல இந்த ஆசீர்வாதத்திலே. No, it comes as a result of God. God blesses him. இது இந்த ஐஸ்வரியம் தேவனிடத்திலிருந்து வருகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதத்தினால வருகிறது. And when God begins to bless a person, he says, this wealth begins to accumulate, it begins to increase and it begins to overflow in abundance. என்ன சொல்கிறார் கர்த்தர்? இந்த ஆசீர்வாதத்தினாலே உங்கள் ஐஸ்வரியம் கூட கூட பெருகி நிறைந்தோடும். In other words, he is saying it will not only affect your life, but it will affect everyone around you and about you. என்ன சொல்ல வருகிறார் தேவன்? இந்த ஐஸ்வரியத்தை கொடுக்கும் பொழுது, வழிந்து ஓடும் பொழுது, இந்த ஆசீர்வாதம் உங்களை மட்டும் பாதிப்பதில்லை, உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களையும் பாதிக்கும், ஆசீர்வதிக்கும் என்று. Isn't that wonderful? இது அருமையானவை அல்லவா? Not only I want to be blessed in life, but I want to affect others also. நான் மட்டும் ஆசீர்வாதமாய் இருப்பது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் நான் உதவி செய்வது. I want this blessing to impact the lives of others around me also. என் மேல் வந்திருக்கிற ஆசீர்வாதம் மற்றவர்களையும் தாக்குகிறது.
இருக்கிறது. So that is what he's saying. When God takes a person and when God begins to bless him and prosper him, அதைதான் சொல்கிறார். தேவன் ஒரு மனுஷனை எடுத்து ஆசீர்வதிச்சார்னா, it not only affects him and his family, but it affects everyone around him. அவனுக்கும் அவன் குடும்பத்தில் மட்டும் தாக்கம் உண்டாக்குவதில்லை, மற்ற சுத்தி இருக்கிற அனைத்து குடும்பினர்களுக்கும் அதுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று. Now this is the difference between the blessing of the righteous and the blessing of and prosperity of the unrighteous. இதுதானே நீதிமானுடைய ஐஸ்வரியத்துக்கும் துன்மார்க்கனுடைய ஐஸ்வரியத்துக்கும் உள்ள வித்தியாசம். I told you, in the case of the sinner, the ungodly or the unrighteous person, பாருங்க, துன்மார்க்கன் கர்த்தரை அறியாதவன் he also prospers. அவனும் தான் பெறுகிறான். But the thing is, his feet, the Bible says, is on slippery places. ஆனா என்ன சொல்கிறது, அவனுடைய ஐஸ்வரியம் எப்படி இருக்கிறதா, அவனை கொண்டு போய் சறுக்கலான இடத்துல நிக்க வைக்குதான். He is not on firm ground, he is not on solid foundation. அவன் திடமான அஸ்திபாரத்தின் மேல நிக்கலாம். So any moment he may fall. எந்த நிமிஷமும் அவள சறுக்கிட விழுந்துருவான். So that is why you'll find that today a person may be rich, but tomorrow overnight he'll become a pauper. ஆகவே தான் அவனுடைய ஐஸ்வரியம் எப்படின்னா, இன்னைக்கு ராத்திரி நல்ல ஐஸ்வரியம் இருக்கலாம், நாளைக்கு ஒண்ணுமே இல்லாம பிச்சைக்காரனா போயிடுவான். I've seen many people like that. அப்படி அநேகரை பார்த்திருக்கேன். Today they are rich, இன்னைக்கு நல்ல ஐஸ்வரியமா இருப்பாங்க, but overnight they become paupers. ஒரே ராத்திரியில பிச்சைக்காரனா போயிருப்பாங்க. That is the prosperity of the ungodly, the sinner. அதுதான் துன்மார்க்கன் பாவியோட ஐஸ்வரியம் அவனுக்கு தருது. There's no guarantee that for the end of his life he will be rich. அவன் கடைசி மட்டும் அவன் ஐஸ்வரியம் உள்ளவனா இருப்பான்றதுக்கு உத்தரவாதம் கிடையாது. I showed you how his own riches and prosperity will ruin and destroy him. எப்படி வசனம் சொல்லிச்சு, அவனுடைய ஐஸ்வரியமும் அவனுடைய செழிப்புமே அவனை அழித்து விடும் என்று. But the prosperity of the godly, that is a result of the blessing of God. ஆனால் நீதிமானுடைய ஆசீர்வாதமோ ஐஸ்வரியமோ கர்த்தரிடத்திலிருந்து வருகிறவை. That is different. இது வித்தியாசமாச்சு. You know what happens? என்ன ஆகும் தெரியுங்களா? It begins to accumulate. இது குவிக்கப்படும். That means more and more and more and more is being added. இதிலே குவியல் குவியலாக சேர்க்கப்படும். You believe in more, my friend? அதிகமான குவியலை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? That is Bible. That is Bible. அதுதான் வேதாகமம். Don't think that is from the devil. இது வந்து பிசாசுன்னு வருது நினைக்காதீங்க. No, more and more and more is being added to him. அவனுடைய வாழ்விலே அதிகமாக சேர்க்கப்படுகிறது. It begins to accumulate, it begins to increase. அது பெருக ஆரம்பிக்கிறது, அதிகமாக குவியலாக பெருகுகிறது. No matter how much he spends, no matter whatever he buys, no matter how much he gives, he still has more. அவன் எவ்வளவு செலவு பண்ணாலும் எவ்வளவு எடுத்து கொடுத்தாலும் பெருகினே போகுது அவன் குவியல். The more he spends, the more he gives, and the more he buys, the more he has. அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு செலவு பண்ணி எவ்வளவுக்கு எவ்வளவு வாங்குறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு குவியல் பெருசா போயினே இருக்குது அவன் மலை. Some of you are thinking, இதெல்லாம் சாத்தியமா? நினைக்கலாம், சில பேர் இதெல்லாம் சும்மாவா உண்மையானு. Well, with God it is possible, my friend. எல்லாம் கர்த்தரால் கூடும். Amen. With God. கர்த்தரால். When God's blessing, when God's favor is upon a person, it is possible. தேவனாலே தேவன் தயவு ஒரு மனுஷன் மேல் இருந்தால் இதெல்லாம் கூடும். I tell you, you always have abundance. It keeps increasing and increasing and increasing. உங்கள் வாழ்விலே பெருக்கம் பெருகிக் கொண்டே போகும். I mean, you get wealthier and wealthier and wealthier and wealthier and wealthier. செழிப்பு ஐஸ்வரியமாய் சேர்த்து கொண்டே போகும். All through your life, riches keep increasing, wealth keeps increasing. வாழ்நாள் முழுவதும் செல்வம் செழிக்கும் உங்களுக்கு குவியலாக. The more you do good with it, the more it begins to hoard up. அதை கொண்டு எவ்வளவு நன்மை செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது குவிக்கப்படும். You try to exhaust it, அதை சரிக்கு தீர்த்தலாம்னு எடுத்தீங்கன்னா, but you cannot. முடியாது. Because the moment you empty everything, again it is stopped up and filled. பாருங்க, அதை கொஞ்சம் எடுத்து சரி காலி பண்ணிடலாம்னு எடுத்தீங்கன்னா இன்னும் குவிஞ்சு நிக்கும். That's what he's talking about. அதை குறித்து தான் பேசுகிறார். Turn with me to a moment to Psalm 115. சங்கீதம் 115. 14 and verse 15. 15. Verse 14 and verse 15. 115 சங்கீதம் 14-15. But I'll read from verse 12. I'll just read from verse 12. The Lord has been mindful of us. He will bless us. He will bless the house of Israel. He will bless the house of Aaron. He will bless those who fear the Lord.
both small and great. 12ல இருந்து படிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். And then in verse 14 he says, may the Lord give you increase more and more, you and your children. 14ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். And may you be blessed by the Lord who made heaven and earth. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். See, he's talking about increasing more and more. பாருங்க, வர்த்திக்கிறது, ஆசீர்வாதம் பெருகுகிறதை பத்தி பேசுகிறார். This is what happens when God begins to bless a person. இப்படிதான் ஆகிறது கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதிக்கும் போது. It accumulates, இது பெருகுகிறது, it increases, குவிகிறது, and it keeps overflowing in abundance. அது சம்பூர்ணத்தினால் நிறைஞ்சி வழிகிறது. That is what the Proverbs 10:22 means when it says, the blessing of the Lord, it make it one truly rich. அதுதான் நீதிமொழிகள் 10:22 சொல்லுது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அது Truly rich, not just rich, truly rich. மெய்யாகவே ஐஸ்வரியத்தை தரும். Turn with me to one more scripture. இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். Psalm 84. 84ஆம் சங்கீதம் 84. Psalm 84. 84ஆம் சங்கீதம். I'll read verse 5 and verse 6. 5-6 வசனங்கள். Psalm 84 verse 5 and verse 6. Blessed is the man whose strength is in you, whose heart is set on a pilgrimage, and as they pass through the valley of Baca, they make it a spring, and the rain also covers it with pools. 5 and 6. 5-6 84ஆம் சங்கீதம் 5. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வியான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையில் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். Now this is talking about the righteous person, இங்கே the பாக்கியவானை godly person. நீதிமானை குறித்து பேசுகிறார். Blessed is a man whose strength is in you, whose heart is set on a pilgrimage. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வியான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். Then in verse 6 it says, as they pass through the valley of Baca, they make it a spring, the rain also covers it with pools. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். Yeah, actually the word pools is a word that is translated blessing. It's the word blessing, but they have translated here as pools. இங்கே தமிழ்ல கரெக்ட்டா மழையும் குளங்களை நிரப்பும். And then the word Baca means bitterness or barrenness. அழுகை என்றால் கசப்பு என்ற அர்த்தம். Bitterness or barrenness. அது கசப்பும் பிள்ளை இல்லாததும் மலடியும். Not only that, even when our land is not fertile, it is barren, it does not give crop, they say it's barren. என்ன சொல்றாங்க, இந்த காலத்துலயும் நிலத்துல விளைச்சல் வரலனா அந்த நிலத்தை பலன் கொடுக்காத நிலம் சொல்லிடுறாங்க. So this is talking about the person whose strength is in God, who trusts God. இங்கே ஒரு மனுஷன் தேவனை நம்புகிற மனுஷனுடைய இருதயத்தை குறித்து சொல்கிறார். Whose heart is in the ways of God. அவனுடைய இருதயம் செவ்வியான வழிகளிலே கொண்டிருக்கிறது, தேவனுடைய வழியிலே. And it says there that when he passes through the valley of bitterness and barrenness, பாருங்கள், அவரும் பள்ளத்தாக்கிலே நடந்து வருகிறார். எந்த மாதிரி பள்ளத்தாக்கு? தரிசு நிலம், அதாவது பலன் கொடுக்காத இந்த பள்ளத்தாக்கிலே நடந்து வருகிறது. when he passes through the valley of bitterness and barrenness, he is able to change that valley of bitterness and barrenness into pools of springs and pools of water. இங்க பாருங்க என்ன சொல்கிறது, இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை, அதாவது ஒண்ணுத்துக்கும் உதவாத அந்த மாதிரியான நிலத்தையும் பள்ளத்தாக்கில் நடந்து வரும் பொழுது அதை அவர் நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். மழையும் குளங்களும் அவைகளை நிரப்புமா. See, when he passes through the valley of bitterness and barrenness, he is able to change that valley of bitterness and barrenness into not only springs of water but pools of water that will overflow. That's what it's talking about. அது என்ன சொல்ல வருகிறது
என்றால் அந்த மாதிரியான தரிசு நிலம் ஒன்னத்துக்கு உதவாத நிலத்தின் பள்ளத்தாக்கள் நடந்து வந்தாலும் நீங்கள் அதை நீரூற்றாக்குகிறீர்கள், அதை மலை குளங்களை போல நிரப்ப செய்கிறீர்கள், வழிந்தோடும் என்று சொல்லுகிறார். In other words, it's talking about when God begins to bless a person whose strength is in God and whose ways are, when he follows God's ways. அதாவது ஒரு நீதிமானுடைய இருதயம் தேவனுடைய வழியிலே செவ்வையாய் இருக்குமானால் நீங்கள் என்ன செய்வீங்களா? And when that person passed through bitterness and barrenness, he is able to change that bitterness and barrenness and become a fruitful person, become blessed with abundance and overflowing. அப்படிப்பட்ட தேவனுடைய வழியிலே செம்மையான வழியிலே இருதயத்தை கொண்டு நடக்கிற மனுஷன் அந்த மாதிரியான தரிசு நிலம் ஒண்ணுத்துக்கு உதவாத நிலத்துல நடந்தாலும் அப்படிப்பட்ட கடந்து போனாலும் அது நீரூற்றுவாக்குவாராம், குளங்களும் மலைகளும் நிரம்பி இருக்குமா, தண்ணி வழிந்தோடுமாம். I tell you, if there is anyone here who is passing through the valley of bitterness and barrenness, நான் சொல்கிறேன், நீங்க இருக்கிறவங்க யாராவது அந்த மாதிரியான கசப்பான if you are going through உதவான பள்ளத்தாக்குல நடந்து வந்துட்டு இருந்தீங்கன்னா, if you are going through financial hardship and financial crisis in your life, உங்க வாழ்விலே பண விஷயத்திலேயும் பொருளாதாரத்திலும் ரொம்ப கஷ்டத்திலும் அவதிப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்றால், don't worry my friend. நான் சொல்கிறேன் நண்பர்களே, நீங்க பயப்படாதீர்கள். If you are a child of God and if you trust God and if you are walking in his ways, நான் சொல்கிறேன், நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருந்து தேவன் மேல் உங்கள் இருதயம் நம்பிக்கை வைத்து அவருடைய செவ்வையான பாதையிலே உங்கள் இருதயம் இருக்குமானால், and right now you may be walking or passing through the valley of bitterness and barrenness and lack and want. ஒருவேளை இந்த நேரத்திலே நீங்கள் பள்ளத்தாக்காகிய அந்த தரிசு நிலமாகிய ஒண்ணுத்துக்கு உதவாத மலடியான நிலத்திலே நீங்கள் நடந்து வந்தாலும், don't worry, don't fear, don't panic. அதிலே வரும்பொழுது நீங்கள் பயப்படாதீர்கள், அபாயம் என்று எண்ணாதீர்கள். Don't give up on God. தேவனிலே நம்பிக்கை விடாதீர்கள். Because listen to what God says. ஏனா தேவன் சொல்லுகிற வார்த்தையை கவனித்து கேளுங்கள். He says you are able to change that bitterness and barrenness and lack and want into pools of water. That means abundance where it will overflow. அவர்கள் நீங்கள் என்ன செய்வீர்களாம், அந்த தரிசு நிலத்தை நீரூற்றாக்குகிறீர்கள், அந்த நிலத்தை மழையினாலும் குளங்களினாலும் நிரப்பப்பட்டதாய் மாறும். So it doesn't matter how you've been living so many years. இத்தனை வருஷமா நீங்க எப்படி வாழ்ந்திருக்கீங்களோ பரவாயில்லை, விட்டுருங்க. So many years you may be living in lack and want and bitterness and barrenness. இவ்வளவு காலகட்டமாக கசப்பிலையும் கஷ்டத்திலையும் பொருளாதாரத்தின் தேவையிலும் வாழ்ந்திருக்கலாம். But I tell you, from this moment onwards your life will never be the same. நான் சொல்கிறேன், இந்த நிமிடத்திலிருந்து உங்கள் வாழ்வு பழையது அல்ல. Because I believe that God's word is able to change you and take you through all those things and bless you with abundance and overflowing in life. நான் விசுவாசிக்கிறேன், இந்த தேவனுடைய வார்த்தை உங்களை கொண்டு போய் நீரூற்றாக்கி குளங்களாலும் மலைகளாலும் நிரம்பி வழிகிற இடமாக மாற்றும். So long you never heard this truth. இந்த சத்தியத்தை இவ்வளவு நாட்கள் நீங்கள் கேட்காமல் இருந்திருக்கலாம். But the truth will liberate you and set you free. ஆனால் இந்த சத்தியம் இன்னைக்கு கேட்கிற சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். So from today, when you hear this and after you hear this, you cannot remain the same. இன்னைக்கு இதை கேட்ட பிற்பாடு நீங்கள் பழையவளாக இருக்க மாட்டீர்கள் நண்பர்களே. Your bitterness and your barrenness and the lack and the want will be changed into abundance and fullness and overflowing. தேவை, குறைச்சல், தாழ்ச்சி, மலட்டுத்தன்மை எல்லாம் மறைந்து நிறைவாய் ஓடும். This is what happens when God puts his hand on a person. இதுதான் நடக்கும் தேவன் தன் கரத்தை மனிதன் மேல் வைக்கும் பொழுது. This is what happens when God blesses a person, my friend. இப்படிதான் நடக்கும் ஒருவரை தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது. I'll show you, when God speaks a blessing upon people, their lives are changed and transformed. நான் சொல்கிறேன், தேவனானவர் ஜனங்கள் மேல் ஆசீர்வாதத்தை கூறும் பொழுது காரியங்கள் மாறும். And I believe that people's lives will be changed and transformed. நான் விசுவாசிக்கிறேன், ஜனங்களுடைய வாழ்வு மாற்றப்படும். Not only you here, but everyone who watches even through television. இங்கே இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, தொலைக்காட்சியிலே கேட்கிற அனைவருடைய வாழ்வு மாறும். After this you cannot be the same again. இதை கேட்ட பிற்பாடு நீங்கள் பழையவளாகவே இருக்க முடியாது. Because when God begins to bless a person, ஏனால் தேவன் ஒருவரை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டார். I tell you, lack and want and all these things simply flee from you. இந்த குறைவு, தாழ்ச்சி, மலட்டுத்தன்மை எல்லாம் நீங்கும். Riches begin to accumulate, it begins to increase and it begins to overflow in abundance. ஐஸ்வரியம் குவியும், நிறைவாகும், வடிந்து ஓடும்.
This is what he's saying here when it says, the blessing of the Lord, it make it rich. ஏதான் அர்த்தம்? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் என்றார். It's not that today you'll be rich and tomorrow you'll be a pauper. ஏதோ இன்னைக்கு ஐஸ்வரியம் நாளைக்கு பிச்சைக்காரன் ஆவறது கிடையாது இந்த விஷயத்திலே. No, my friend. இல்லை நண்பர்களே. When God puts his hand upon you, when God starts to bless you, ஒரு மனிதனிலே தேவன் கரத்தை வைத்து ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டார் என்றார். I tell you, from that moment onwards, wealth begins to accumulate. அந்த நாள் நிமிடத்திலிருந்து சொத்து குவிக்கப்படும். It begins to increase more and more. அதிகமாக சேர்க்கப்படும். The more you buy, the more you give, the more you spend, the more it increases. எவ்வளவு எடுத்து வாங்குகிறீர்களோ, செலவு பண்றீங்களோ, கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அங்கே குவிக்கப்படும். It starts accumulating, it starts increasing, and it starts flowing in abundance. அது தொடர்ந்து விருத்தியாகும், சேர்க்கப்படும். It not only affects you and changes you, but it affects everyone around you and changes everyone around you. இந்த மாதிரியான ஆசீர்வாதம் நம்மை பாதிக்கிறது மட்டுமில்லாமல் நம்மை சுற்றி இருக்கிற அனைவரையும் தொடும். Are you ready for that change? அந்த மாற்றத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா? Get ready for it, my friend. ரெடியா இருங்க அந்த மாற்றத்துக்கென்று. This is what happens when God begins to bless you. தேவன் ஆசீர்வதிக்கும் போது இதுதான் நடக்கும் நண்பர்களே. Well, time is up. நேரமாச்சு. We'll continue next week. தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த வாரம். I told you we're just looking at it on a surface level, then we'll come back to it. இதை மேலோட்டமா பார்த்துட்டு வரோம், இதுக்கு பிற்பாடு ஆழமா சென்று பார்ப்போம். After I talk about these things, then we'll talk about how God blesses and prospers. இதெல்லாம் படிச்சிட்ட பிறகு பார்த்த பிற்பாடு நம்மை தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கலாம். Right, like I tell you every time, don't just come here, listen and go home and forget. நான் சொல்கிறது என்னவென்றால் இதை ஒரு வாட்டி கேட்டுட்டு போய் வீட்ல மறந்துடாதீங்க. Some people, the moment you step outside there, சில பேர் இந்த வாசலை விட்டு அங்க கால் வச்ச உடனே very faithfully they leave everything here in the church only and they go home. உத்தமமா எல்லாவற்றையும் சபையிலே விட்டுட்டு போயிடுவாங்க மறந்துட்டு. Don't leave it here, my friend. நான் சொல்றேன் இந்த போதனை விட்டு விடாதீர்கள். Carry it with you home. உங்களோட வீட்டுக்கு எடுத்து செல்லுங்கள். Every day and night, even in the night as you sleep. காலையும் மாலையும் இரவில கூட தூங்கும்போது கூட lie down on your bed. படுத்து நிக்கும்போது கூட keep thinking about the blessings of God that he has for you. உங்களுக்கு என்று தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை எண்ணி பாருங்கள். Keep thinking about the precious thoughts that God has concerning your life. உங்களுக்காக வைத்திருக்கிற விசேஷமான விலையேறப்பட்ட எண்ணங்களை நீங்கள் எண்ணி பாருங்கள். I tell you, when you get a revelation of that, அவைகளை குறித்த வெளிப்பாடு இருக்குமானால் your heart will overflow with thanksgiving, praise and worship for God. உங்கள் இதயம் நன்றியினாலே நிரம்பி துதியினாலே நிரப்பப்படும். You will be filled with gratitude for God. தேவனுக்கு என்று நன்றி உள்ளவர்களாய் இருப்பீர்கள். When you understand how much he has for you. உங்களுக்கு என்று அவர் எவ்வளவு வைத்திருக்கிறார் என்று எண்ணும் பொழுது. Amen. Amen. Never think that God is not interested or he does not care about you. தேவன் நம்ம மேல அக்கறை இல்ல யோசிக்கிறதுல இதெல்லாம் சொல்லாதீங்க. That's the lies of the devil, my அது friend. பிசாசுனுடைய பொய். Shall we all stand? எழுந்து நிற்போம். Well, you're happy that you were here this morning. இந்த காலையில நீங்கள் வந்ததை குறித்து சந்தோஷமா இருக்கிறீங்களா? I tell you, every week is very important. நான் சொல்கிறேன் ஒவ்வொரு வாரமும் முக்கியமானவை. I'm serious about what I'm doing here. நான் செய்கிற காரியத்தை குறித்து நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், உண்மையுமா இருக்கிறேன். And I believe that the word can change and transform people. நான் என்ன விசுவாசிக்கிறேன் என்றால் இந்த வார்த்தை உங்களை மாற்றி மறுரூபமாக்கும். You will all see it. இதெல்லாம் நீங்களே பார்க்க போறீங்க. Because you will also be changed and transformed. ஏன்னா நீங்களும் மாற்றப்பட்டு மறுரூபமாக்கப்பட்டிருப்பீர்கள். People will look at you and they'll be amazed and astonished. ஜனங்கள் உங்களை பார்த்தோனே ஆச்சரியத்துல நின்னுடுவாங்க பாருங்க. Well, this person was living next to my house only. இப்போ என் பக்கத்து வீட்ல தானே இவர் இருந்தாரே. அப்ப இந்த மாதிரி இருந்தாங்களே. Before they were like this, உப்ப முதல்ல இப்படி இருந்தாங்களே இப்போ எப்படி ஆயிட்டாங்களேன்னு போட்டு சூட்ல போறாங்க, கார்ல போறாங்க. They bought their own house, they bought their own vehicle. என்ன சொல்லுவாங்க, நல்ல ட்ரெஸ் போட்டு சொந்த கார் வாங்கிட்டு போறாங்களேன்னு யோசிப்பாங்க. Well, let them know that God's hand is upon your life. அவங்களுக்கு தெரிய வரட்டும் கர்த்தரின் கரம் உங்கள் மேல் இருக்கிறது என்பதை. So get ready for the blessings of God. ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு ஆயத்தமாய் இருங்கள். Shall we just lift up our hearts and our voices to Him? இருதயத்தின் குரலை உயர்த்தி தேவனை துதிப்போம். Just thank Him. நன்றி சொல்லுவோம். Thank Him for His thoughts, His plans towards you. உங்கள் மேல் வைத்திருக்கிற எண்ணங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். I tell you, my friend, God
24 hours 7, all through the year, non-stop, He's thinking about you. 24 மணி நேரமும் வருடம் முழுவதும் தேவன் உங்களை கொண்டே எண்ணம் வைத்திருக்கிறார். Even when life is not going well for you, He has already planned and purposed how to bring you or deliver you and bless you. வாழ்வு கஷ்டத்துக்குள்ளாக போனாலும் அந்த நேரத்திலும் அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் உங்களை விடுதலையாக்க. Trust in God, my friend. தேவனிலே நம்பிக்கை Trust in வையுங்கள். God, believe in God. தேவனிலே நம்பி விசுவாசியுங்கள். Never be put to shame. நீங்கள் வெட்கப்படவே மாட்டீர்கள். Oh, we just thank you, Father. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. Oh, thank you. Thank you, Jesus. பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். Oh, Lord, just like David, we just say thank you for all your precious thoughts that is towards us. நாங்கள் தாவீதை போல பிதாவே நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற எண்ணங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you for all the blessings that you have in store for us, Lord. எங்களுக்காக திட்டம் பண்ணி வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you for speaking to us and showing us that the blessings that you have in store are more in number than the sand. எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற எண்ணங்கள் திட்டங்கள் எல்லாமே கடல் மணலை காட்டிலும் அதிகமாய் இருக்கிறது என்பதை காண்பித்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். Father, it is your will that everyone enjoy all these blessings, God. இந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேண்டும் என்பதுதானே உம்முடைய And விருப்பம். I speak and I decree these blessings upon your people, God. இந்த ஆசீர்வாதத்தை ஜனங்கள் மேல் கட்டளையாக நான் கூறும்பொழுது Just like how you called Abraham, chose him and separated him so that you may bless him and make him as a showpiece to the nations. எப்படி ஆபிரகாமை அழைத்து தேர்ந்தெடுத்து அவனை ஆசீர்வதித்து இந்த உலகத்துக்கு ஒரு கண்காட்சி பொருளாக நிறுத்தினீரோ, You have called each and every person here this morning, இங்கே God. இருக்கிற ஒவ்வொருவரும் நீரல்லவா அழைத்தீர். They have not chosen you, you have chosen them, God. அவர்கள் தேர்ந்தெடுக்கவில்லையே, நீரல்லவா தேர்ந்தெடுத்தீர். So that you will bless them and make each and every one a showpiece to nations, God. எதற்காக எங்களை ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் இந்த உலகத்துக்கு முன்பாக பொருட்காட்சி பொருளாக நிறுத்தும் அல்லவா. Lord, I thank you for your word that has the power to change and transform lives, உம்முடைய God. வார்த்தை வாழ்க்கையை மாற்றி மறுரூபமாக்க வல்லமை இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். Thank you for showing them and speaking to them and making them know that when you bless a person, they will never be the same நீர் again. காண்பித்தீரே, நீர் ஆசீர்வதிக்கும் பொழுது ஒருவர் மெய்யாகவே ஆசீர்வாதமாய் இருப்பார் என்பதை அதுக்காக ஸ்தோத்திரம். May wealth and riches begin to increase and accumulate and overflow in the homes, God. நீர் ஆசீர்வதிக்கும் பொழுது ஐஸ்வர்யமும் செல்வமும் குவியல் குவியலாக எங்கள் குடும்பத்திலே வந்து சேரும் என்று சொன்னதுக்காக ஸ்தோத்திரம். May your blessing make everyone truly rich. உம்முடைய ஆசீர்வாதம் மெய்யாகவே எங்களை ஐஸ்வர்யனாக மாற்றியதுக்காக ஸ்தோத்திரம். Thank you. When you bless us, there is no sorrow add to it. நீர் ஆசீர்வதிக்கும் பொழுது வேதனை கூட்ட மாட்டீரே. Every person, every child of yours be blessed. ஒவ்வொரு தனிப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Now may the grace of our Lord Jesus Christ and the love of the Father and sweet presence of the Holy Spirit abide with each and every one of us forever and ever. Amen.